பொதுவா as a கஸ்டமரா நம்ம என்ன யோசிப்போம்ன்றத பாத்தீங்கன்னா சுத்தி நமக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்கான்றத நம்ம திங்க் பண்ணுவோம். சைட்டை சுத்திலும் சரௌண்டிங்ல ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்கு, அதை நீங்களே பார்க்கலாம். சேஃபர் சைடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியான்னு சொல்லிட்டு கிராண்டா ஒரு பார்க் கொடுத்துருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 1 minute டிராவல்ல படாலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல இவ்வளவு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வேற எங்கேயும் கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க. 15 லட்சம்லாம் கிடையாதுங்க சார். ஒரு 13 கிடையாது. 10 lakhs 10 lakhs இல்ல சார். சொல்லுங்க எவ்வளவுதான் சொல்லிருங்க பார்க்கலாம் சார். ஜஸ்ட் ஃப்ரீலான்ஸ்லயே 90+ plots sold out. எங்கன்னு கேக்குறீங்க? நம்ம படாலம் ஜங்ஷன்ல, அதாவது ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரீலான்ஸ்ல ஏன் 90+ plots sold out அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள இந்நேரம் வந்திருக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்கிறப்போ ஒரு பிரைம் லொகேஷன்ல நம்ம வாங்கணும்னு யோசிப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் செக்லிஸ்டே நமக்கு அந்த பிரைம் லொகேஷன் தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கனால தான் 50% ஆஃப் த பிளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம், டோட்டல் ஏரியாங்க எவ்வளவு ஏக்கர்ஸ் வருது? நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா growth town. டோட்டல் ஏக்கர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஏக்கர்ஸ். அதுல இருந்து பாத்தீங்கன்னா phase 1 தான் இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். 8.7 ஏக்கர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். டோட்டலா 210 plots வருதுங்க. phase 1 2 சொல்லி லான்ச் பண்ண போறோம். இப்போ வந்து phase 1 மட்டும் இப்போ லான்ச் பண்ண போறோம் இல்லீங்களா? ஆமா, phase 1 மட்டும் இப்போ லான்ச் பண்ண போறோம். phase 2 வந்து அதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணுவோம். ஓகே, அந்த சைட் பார்த்தாலே தெரியுது. இப்போதான் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் ஆஃபர் பண்றோம் அப்படின்றத உள்ள பார்த்தலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்னு சொல்லியிருந்தோம். பின்னாடி நீங்க வெஹிக்கிள்ஸ் டிராவல் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சுத்தி ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பொதுவா as a கஸ்டமரா நம்ம என்ன யோசிப்போம்ன்றத பாத்தீங்கன்னா, சுத்தி நமக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்கான்றத நம்ம திங்க் பண்ணுவோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்திலும் சரௌண்டிங்ல ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்கு, அதை நீங்களே பார்க்கலாம். சோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து. இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் நம்ம ஏகப்பட்டது கொடுக்குறோம். நம்ம இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கறனால நான் என்னென்ன கொடுக்க போறோம்ன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 40 feet ரோட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போறோம். கிராஸ் ரோட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30 feetல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்துரும். சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம்ஸ்ல உங்களுக்கு லைட் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்க போகுது. வேற அவென்யூ ட்ரீஸ் கொடுக்க போறோம். அவென்யூ ட்ரீஸ் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஒவ்வொரு அவென்யூ ட்ரீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம கிரீனரியா நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு குட் ஃபீல் கிடைக்கும். நம்ம ஹைவேஸ்ல பிளாட் இருக்கனால கண்டிப்பா ஒரு as a கஸ்டமரா நம்ம என்ன யோசிப்போம்னா, சேஃப்டி எப்படி இருக்குன்றத கண்டிப்பா நம்ம யோசிச்சே ஆகும். அதுல பாத்தீங்கன்னா சேஃபர் சைடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சேஃபரா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 100% வந்துட்டு நம்ம வந்து செக்யூர்டா ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கான ஒரு சர்வேலன்ஸ் நமக்கு இருக்கு. அது போக வந்துட்டு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றனால அன்வான்டா யாரும் உள்ள வந்துட்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கம்யூனிட்டி இது. இது தவிர நம்ம ப்ராஜெக்டை சுற்றி ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னென்னலாம் இருக்குங்க? நம்ம சைட்டை பார்த்தீங்கன்னா ஹைவேல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் கற்பக விநாயகர் குளோபல் ஸ்கூல் இருக்கு, எவர்வின் ஸ்கூல் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கேட் வேர்ல்டு ஸ்கூல் இருக்கு. காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கற்பக விநாயகர் குளோபல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கு, ஆண்டாள் அழகர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. நம்ம சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியான்னு சொல்லிட்டு கிராண்டா ஒரு பார்க் கொடுத்துருக்கோங்க. நம்ம ஹைவேல இருக்கனால சில்ட்ரன்ஸ் பிளே பண்றதுக்காக வெளியே போகணுன்ற அவசியம் இல்ல. நம்ம சைட் உள்ளே விளையாடுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்க வெளியே போயிட்டா கூட அவங்க வெளியே போகணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் நீங்க ஒர்க்ல இருந்தீங்கன்னா கூட அவங்க இங்க வந்து விளையாண்டுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிராண்ட் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களை வெல்கம் பண்றதுக்காக. நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா படாலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஜஸ்ட் 3 minutes டிராவல். அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு, அது பாத்தீங்கன்னா 15 minutes டிராவல். செங்கல்பட்டுல இருந்து நீங்க சென்னைக்கு எங்கனாலும் போய்க்கலாம், வேற எந்த ஊருக்குனாலும் அங்க இருந்து போய்க்கலாம். பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 1 minute டிராவல்ல படாலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சவுத் நோக்கி போற பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரோட் வழியா தான் போகுது. சவுத்ல இருக்க மதுரை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதுக்கு எல்லாமே இந்த ரூட்ல தான் டிராவல் பண்ணுது. சோ பஸ் அக்சஸும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு பக்கத்துல. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஜஸ்ட் 10 minutes டிராவல். அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ்ல இவ்வளவு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வேற எங்கேயும் கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க. லேஅவுட் பாத்தீங்கன்னா நம்ம 50 இயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஒரு லேஅவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் டீம் வச்சுட்டு அவங்கள்ட்ட எல்லாமே கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு மட்டும் தான் நம்ம சைட் லேஅவுட்டே லான்ச் பண்றோங்க. அப்படின்றனால உங்களுக்கு 50 இயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதுல வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு 400 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ஜிஎஸ்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியா. கண்டிப்பா பிளாட்ஸ் எப்படியும் ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 15 லட்சமாவது இருக்குங்களா? 15 லட்சமா? 15 லட்சம்லாம் கிடையாதுங்க சார். ஒரு 13 கிடையாது. 10 lakhs. 10 lakhs இல்ல சார். ஒரு பிளாட் 10 lakhs கூட கிடையாதுங்க. 10 lakhs கூட இல்ல சார். நம்ம லோ பட்ஜெட்ல தான் சார் இந்த பிளாட் போட்டுருக்கோம். சொல்லுங்க எவ்வளவுதான் சொல்லிருங்க.
பார்க்கலாம். சார் ஜஸ்ட் 9 lakhs உங்க கையில இருந்தா Okay. இந்த இடத்துல உங்களுக்கான லேண்டை சொந்தமாக்கிக்கலாம். ஒரு பிளாட்டோட விலையே 9 lakhs வெறும் 9 lakhs. இல்ல எனக்கு புரியல. நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு சென்ட்டோட ரேட் கிடையாது இல்ல, ஒரு பிளாட்டோட ரேட்டே தானே. ஒரு பிளாட்டோட ரேட் வெறும் 9 lakhs தான் சார். அதுவும் இது வந்துட்டு டிடிசிபின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்துட்டு லோனும் எலிஜிபிள் தான் இதுக்கு. கண்டிப்பா லோன் எலிஜிபிள் இருக்கு. இப்போ ப்ரீ லான்ச்லயே நமக்கு வந்து 90+ plots சோல்ட் அவுட் ஆனனால நம்ம இனிமேல் தான் பேங்க் அப்ரோச் பண்ண போறோம். அது இல்லாம நம்மள கேட்டுட்டு இருக்காங்க. பேங்க் ஃபெசிலிட்டிஸ், லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்ம கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறோம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி 50% plots சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் இருக்க 50% plotsல உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஃப்ரீ கேப் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சைட்டை பார்க்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கால் பண்ணுங்க.